வணக்க நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேனுவல் முறையில் அதாவது எலக்ட்ரிக்கல் பிவிசி காண்டியூட்டு அதோட கப்ளரு அப்புறமா பெண்டு எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா பவர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிவிசி பெண்டு கப்ளர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு நல்லது ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பவர் பிளாஸ்ட்டு இண்டஸ்ட்ரியோட டீட்டெயில்ஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் சீப்பாக வேணும்னா நம்ம சேனலில் கூட ரிப்ளை பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சவங்க தான், நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் பிவிசி காண்டியூட்டும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பெண்டு கப்ளர் எப்படி மேக் பண்ணுறாங்கன்ட்டு போடுறோம். அடுத்த இதில் பார்த்திங்கன்னா பிவிசி காண்டியூட் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு போடுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன இண்டஸ்ட்ரியல் விசிட் வீடியோஸு, எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ண முடியும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பிவிசி பைப்பில் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு பெண்டுலேயும் அவங்களோட பவர் பிளாஸ்ட் என்ன நேம் இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை தான் நான் இதில் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஒரு பெண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ எல்லா இதுலேயுமே ஈச் அண்ட் எவரி பெண்டில் பார்த்திங்கன்னா அந்த பவர் பிளாஸ்ட்டுங்கிறத லேசர் பிரிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணைக்கு ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் அப்ராக்சிமேட்டாக 1 மீட்டருக்கு ஒரு லேசர் பிரிண்டிங் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்டு கட் பீஸுக்கும் ஒவ்வொரு பிரிண்ட் இருக்கமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட்டிங் மிஷினில் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பைப்பையும் கட் பண்ணிக்கிறாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு செட் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் டச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ முதல்ல ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் பண்ணுவாங்க. ஓவன் ஒன்று இருக்குது. அந்த ஓவனில் பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ண பீஸுகளை எல்லாமே லெவலாக வச்சு அந்த ஓவனுக்குள்ளே வச்சுட்டு ஹீட் பண்ணுறாங்க. யூனிஃபார்மாக ஹீட் ஆகணும், அதுக்காண்டி எல்லாமே யூனிஃபார்மாக ஹீட் பண்ணுறாங்க. இது ஒரு 4 to 5 minutes வரை டைம் எடுத்துக்கும். அது வரை வெயிட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியுது, ஃபேக்ட்ரியில் பைப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே கப்ளர் மேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பெண்டெல்லாம் நிறையா மேக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்குவாங்க அப்பப்போ. இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரப்பர் உண்டு. அந்த ரப்பரையும் உள்ளே வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரப்பரை அந்த பெண்டுக்குள்ளே வச்சு தான் 90க்கு பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 90க்கு பெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 90க்கு பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்டில் 2 எட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா கப்ளர் மேக் பண்ணுவாங்க. இதுதான் பெண்டு ரெடி பண்ணக்கூடிய மேனுவலில் ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை பெண்டுக்குள்ளே வச்சுட்டு 90க்கு பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போது ஹீட் ஆகின பீஸுக்குள்ளே அந்த ரப்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு 90க்கு பெண்ட் பண்ணி வாட்டரில் டிப் பண்ணிடுறாங்க. உடனே சடனாக கூலிங்காக ஆகிடுது. பாருங்கள், இது ரைட் சைடில் அவங்க ஹேண்டில் வச்சுருக்கே பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர். அந்த ரப்பரை பிவிசி பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு 90க்கு பெண்ட் பண்ணி விடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கப்ளர் இருக்காது. 90க்கு மட்டும் பெண்டு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே 90க்கு பெண்ட் ஆகிடுது.
அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸில் பக்கத்தில் ஒரு ஆள் பண்ணிகிட்டு இருக்கிறார் பாருங்கள், அவர் தான் வந்து கப்ளர் மேக் பண்ணுவார். அந்த பெண்டோட 2 எட்ஜுக்கும் வந்து கப்ளர் மேக் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு இதில் பாயில் வாட்டர் இருக்குது, அதில் வந்து பெண்டை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. கீழே பாயில் ஆனதும் இதில் பாருங்கள் உள்ள ஒரு சின்ன டை மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் இன்செர்ட் பண்ணி கப்ளர் ரெடி பண்ணுறாங்க. இதில் டீசல் விடுறாங்க பாருங்கள். அந்த பாட்டிலில் விட்டது பார்த்திங்கன்னா டீசலு. ஆக்சுவலாக டீசல் வந்து மினிமமாக தான் விடுவாங்க. இப்போ நான் பாயில் ஆகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டீசல் ப்ளஸ் வாட்ரு இந்த ரெண்டுமே மிக்சிங்கில் இருக்கும். டீசல் எதுக்குன்னா கப்ளர் அவங்க மேனுவலாக மேக் பண்ண மாதிரி எந்த ஒரு அடையாளமும் தெரியாமல் இருக்கிறது, ப்ளஸ் ஸ்மூத்தான ஃபினிஷிங் வரும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்மூத்தான ஃபினிஷிங் வரும். இதுக்கு தான் வந்து டீசலும் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப இல்லை, மினிமமாக அந்த பாட்டிலில் இருக்கிறத அப்படியே டிப் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்டான பைப்லேயும் ஒரு சைடில் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கப்ளரை மேக் பண்ணுறாங்க. மேக் பண்ணிட்டு ரிட்டன் வந்து ஆப்போசிட் எண்டை வந்து இதில் வச்சுருவாங்க. வச்சுட்டு 2 சைட்லேயும் எப்போ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வந்து கப்ளர் மேக் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து நேராக பார்த்தீங்கன்னா இவர் டிப் பண்ணுற இந்த ட்ரம்லேயே வந்து பெண்டை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக எடுத்து ஒரு பேக்கில் வந்து டம்ப் பண்ணிப்பாங்க. அதை தான் இப்போ பார்க்குறீங்க. இவர் ரொம்ப ஸ்பீட் ப்ராசஸாக பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுளும் மேக் பண்ணிட்டாங்க. டபுள் மேக் பண்ணதுனால டேரெக்டாக வந்து இதை வந்து வாட்டர்லேயே விட்டுருவார். பாருங்கள், அந்த ஒரு சைடு ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு கப்ளரு. அதனால் 2வது சைட்லேயும் வந்து ஹீட் ஆகினதும் பாருங்கள் அந்த டையில் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கையில் ஒரு துணி வச்சுருக்கிறாரு பாருங்கள், அதை உடனே இம்மிடியேட்டாக கூல் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே வந்து இதிலே போட்டுடுறாங்க, ட்ரம்மிலே போட்டுடுறாங்க. இதுதான் இவங்களோட ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு கப்ளரும் இதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்ளர் சைஸுக்கு வந்து PVC பைப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓவனில் வச்சு ஹீட் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இதிலே அந்த பாயில்டு வாட்டர் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயே டேரெக்டாகவே வச்சுருவாங்க. அதில் சின்ன ராடு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அது இன்கேஸ் வந்து எதுக்குன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்காண்டி அது வச்சுருக்காங்க, கிரிப்புக்காண்டி. அதுக்குள்ளே தான் வந்து அந்த பைப்பை வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு சைடாக இன்செர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ் தான். அந்த டையில் வச்சுட்டு அதை கப்ளர் ரெடி பண்ணிவிட்டு கூலன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எண்டையும் உள்ளே வைக்கிறாங்க. இப்படி தான் சேம் மெத்தடில் பண்ணுறாங்க. 2 ரெடி ஆகிடுச்சுன்னா அதை எடுத்து வெளில வச்சிடுறாங்க. சேம் ப்ராசஸ் தான். இவரும் பக்கத்தில் டீசல் வச்சுருப்பார், தேவையான யூஸ் பண்ணிப்பார். இதில் ரெடி ஆகிற கப்ளர்ஸ் எல்லாம் இந்த போரியில் போட்டு, அதாவது கோணியில் போட்டுடுறாங்க. அதே மாதிரி இவங்களும் அப்படி தான் ரெடி ஆகிறது எல்லா பெண்ட்ஸையும் எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த கோணியில் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்துருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குது. மிஷினில் கூட இந்த அளவு ஃபினிஷிங் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அருமையான ஃபினிஷிங் வந்து வந்திருந்து. இப்போது லாஸ்ட்டில் உள்ள எல்லா பேரலெல்லாம் டம்ப் பண்ணது எல்லாமே எடுத்துக்கு வெளியில் வச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸ்களை அடுத்தடுத்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.